8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று திருப்புதல் பயிற்சி 6இல் இயல் 2இல் ஓடை என்ற செய்யுள் பகுதியை காண்போம். வாருங்கள். நம் மனிதர்களுடைய வாழ்வு என்றும் இயற்கையோடு இணைந்து இருப்பது. கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை எப்பொழுதும் மயக்கக்கூடியன. அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை இங்கு பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துள்ளார் வாணிதாசன். அவரை பற்றி இனி காண்போம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். ஆங்கில கவிஞரான வேர்ட்ஸ்வொர்த் சிறந்த கவிஞராவார். அவரை போன்றே புகழ் பெற்றவர், அவரை போன்றே சிறப்பு பெற்றவர் என்பதால் இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கிறார்கள். அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயராகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். எத்திராசலு அரங்கசாமி என்பது இவருடைய இயற்பெயராகும். இவர் பாரதிதாசன் அவர்களின் மாணவராவர். இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். இத்தனை மொழிகளும் தெரிந்த மிகச்சிறந்த கவிஞராவார். என்னென்ன மொழிகள் தெரியும்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். மாணவ செல்வங்களே, இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழ்வார்கள். இவருக்கு கவிஞரேறு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இவருக்கு பிரெஞ்சு அரசு ஆனது செவாலியர் விருது வழங்கியுள்ளது. மிக உயர்ந்த விருதான செவாலியர் விருதை பிரெஞ்சு அரசு இவருக்கு வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும். என்னென்ன நூல்கள்? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இவையெல்லாம் இவருடைய நூல்களாகும். இங்கு நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடல் தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடலாகும். மீண்டும் ஒரு முறை நமது ஓடை பாடலின் ஆசிரியர் கவிஞர் வாணிதாசன் அவர்களை பற்றி காண்போம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படக்கூடிய சிறப்பு பெற்றவர் வாணிதாசன். இவரது இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. இவர் பாரதிதாசனின் மாணவர். இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். என்னென்ன மொழிகள்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் மிகச்சிறந்த வல்லவராக திகழ்ந்தார். இவருடைய சிறப்பு பெயர் கவிஞரேறு, பாவலர்மணி. இவருடைய சிறப்பு பெயர் கவிஞரேறு, பாவலர்மணி. இவருக்கு பிரெஞ்சு அரசானது செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இவருக்கு பிரெஞ்சு அரசானது செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகியவை இவருடைய நூல்களாகும். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவருடைய நூல்களாகும். இங்கு நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருப்பது
தொடுவானம் என்னும் நூலில் உள்ள ஓடை என்னும் பாடலாகும். வாருங்கள் மாணவர்களே, இனி பாடலை காண்போம். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. பாடையிந்த ஓடையெந்த பள்ளி சென்று பயின்றதோடி, பாடையிந்த ஓடையெந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரம் இல்லார்னான நீளுழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்லார்னான உழைப்பை கொடையை காட்டி. செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. மாணவ செல்வங்களே, இந்த ஓடை பாடலை நீங்களும் பாடல் வடிவில் பாடி மகிழலாம். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. இவ்வாறு பாடலாக கூட நீங்கள் பாடி மகிழலாம். இனி பாடலின் பொருளை காண்போம். இதற்கு முன்பே காணொளி வகுப்பில் இந்த பாடலின் பொருளையும் இந்த பாடலின் விளக்கத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனினும் இங்கும் ஒருமுறை இந்த திருப்புதல் பயிற்சியில் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், கவனித்து கொள்ளுங்கள். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை நீர்நிலைகளுக்கு பல்வேறு பெயர்கள் இட்டு அழைத்தவர்கள் நம் முன்னோர்கள். ஓடை, ஆறு, குளம், ஏரி என்று நீர்நிலைகளை பல்வேறு முறைகளாக பெயர்கள் இட்டு அழைத்தார்கள். இதுபோன்று ஓடையாக காணப்படும் நீரோடையில் ஓடுகின்ற அந்த நீரை காணும் பொழுது நமது மனமானது நீந்த வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த நீரோடையை காணும் பொழுது நீந்தி விளையாட வேண்டும் என்ற நமது மனமானது ஆர்வம் கொள்கிறதே என்று கூறுகிறார். இந்த ஓடை செல்லும் பாதையானது கரடு முரடாக உள்ளது. அதனால் கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் காணும் பொழுது நீந்தி விளையாட நம் மனமானது ஆர்வம் கொள்கிறதே என்று கூறுகிறார். நீரை பார்க்கும் பொழுதே நாம் விளையாட வேண்டும் என்ற ஆவல் உண்டாகுமல்லவா? அதுபோல இந்த ஓடையை காணும் பொழுது நீந்தி விளையாட வேண்டும் என்ற நம் மனமானது ஆர்வம் கொள்கிறது என்று கூறுகிறார். இந்த ஓடை நீரானது செல்லும் பொழுது சலசலவு என்று ஒலி எழுப்பியபடி ஓடுகின்றதே. இவ்வாறு ஒலி எழுப்ப இவை எந்த பள்ளியில் படித்ததோ என்று கவிஞர் அழகாக கேட்கிறார். நீங்கள் பள்ளியில் வரிசையாக செல்லும் பொழுது அமைதியாக செல்லுங்கள் என்று நாங்கள் பலமுறை கூறுவோம். ஆனால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் முணுமுணுவென்று பேசிக்கொண்டே செல்வீர்கள் அல்லவா? அதுபோல இந்த ஓடையானது சலசலவென்று சத்தம் எழுப்பியபடி அழகாக ஓடுகின்றது. இவ்வாறு சத்தம் எழுப்புவதற்கு எந்த பள்ளியில் படித்ததோ என்று கவிஞர் கேட்கிறார். இதனை பாடையிந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி என்னும் பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. ஆம், இவ்வாறு கற்களில் உருண்டும் தவழ்ந்து செல்லும் ஓடையின் அழகை, சலசலவென்று ஒலி எழுப்பியபடி செல்லும் இந்த ஓடையின் அழகை
எந்த கவிஞராலும் வர்ணித்து சொல்ல முடியாது. அவற்றை வார்த்தைகளாலும் எழுதவும் முடியாது. அவ்வளவு அழகு நிறைந்தது இந்த ஓடையின் அழகு என்று கவிஞர் வாணிதாசன் அவர்கள் கூறுகிறார். அடுத்த பாடல் வரிகளில் நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. இந்த பாடல் வரிகளில் நன்செய் புன்செய் நிலங்களுக்கு, அதாவது நீர்வளம் நிறைந்த பயிர்கள் விளையும் நன்செய் நிலமாக இருந்தாலும் சரி, குறைந்த நீராக கொண்டு அதனை பயிர் செய்யும் புன்செய் நிலமாக இருந்தாலும் சரி, வானம் பார்த்த பூமி என்று சொல்வோம் அல்லவா, அந்த புன்செய் நிலங்களாக இருந்தாலும் சரி, நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்வது இந்த ஓடையாகும். அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. விவசாயம்தான் நம் நாட்டிற்கு உயிர் நாடி. அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பது இந்த ஓடை நீர் என்று கூறுகிறார். கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கரையோரத்தில் இருக்கும் புற்களுக்கு குளிர்ச்சியை தந்து அவை வாழ வளம் செய்கிறது, இன்பம் சேர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்று கூறுகிறார். நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையிறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. ஆம், பலனேதும் எதிர்பார்க்காமல் நமக்கு கொடையாக வழங்குகிறது ஓடை. செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். அதாவது செஞ்சொல் மாதர் என்றால் சிறந்த சொற்களை பேசும் பெண்கள். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாடல். அந்த பாட்டின் போது அந்த பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை என்பது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது என்று அழகாக வர்ணித்து கூறுகிறார் நமது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். மாணவ செல்வங்களே, இனி நீங்கள் வகுப்பேட்டில் என்ன எழுத வேண்டும் என்பதனையும் எதனை படிக்க வேண்டும் என்பதனையும் தொகுத்து கொடுத்துள்ளேன். அதனை கண்டு மகிழுங்கள். இந்த ஓடை பாடலில் சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, நிரப்புக, குறுவினாக்கள், சிறுவினா ஆகியவற்றை காணப்போகிறோம், விடையுடன் காணப்போகிறோம். இதில் நீங்கள் அனைத்து பகுதிகளையும் உங்கள் வகுப்பேட்டில் எழுதி வைத்து கொள்ளலாம். உங்களிடம் புத்தகம் இருக்கிறது என்றால் வகுப்பேட்டில் வினாக்கள் மட்டும் எழுதினால் போதும். குறுவினா, சிறுவினா இவற்றை மட்டும் எழுதினால் போதும். மற்றவற்றை உங்கள் புத்தகத்திலேயே குறித்து கொள்ளுங்கள். இனி சொல்லும் பொருளும் காண்போம். முதல் பகுதி சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஆர்வமாக இருத்தல் என்று கூறுவோம் அல்லவா, அதுதான். ஈரம், இரக்கம். ஈரம், இரக்கம். இரக்க உணர்வு, அதுதான் இரக்கம் என்று கொடுத்துள்ளார்கள். உனக்கு நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா என்று கேட்போம் அல்லவா, அப்படியென்றால் உன்னுடைய மனதில் கொஞ்சம் கூட இரக்க உணர்வு இல்லையா என்று பொருளாகும். அடுத்து முழவு, இசைக்கருவி. முழவு, இசைக்கருவி. நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நன்செய் நிலங்களாகும்.
நிறைந்த நீர்வளம் உள்ள பகுதிகள். அதனால் அதனை நன்செய் என்று கூறுவார்கள். அடுத்தது புன்செய். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வானம் பார்த்த பூமி என்று கூறுவார்கள். இந்த நிலங்களில் மழை என்று வருமோ அன்று மட்டுமே விவசாயம் செய்வார்கள். இவ்வகை நிலத்தினை புன்செய் என்று கூறுவார்கள். வள்ளைப்பாட்டு. நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். வள்ளைப்பாட்டு உலக்கையால் நெல் குத்தும்போது பாடுவார்கள் அல்லவா பாடல். அந்த பாட்டிற்கு பெயர்தான் வள்ளைப்பாட்டு. பயிலுதல். படித்தல். பயிலுதல் படித்தல். நாணம். வெட்கம். நாணம் வெட்கம். செஞ்சொல். திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். செம்மையான சொல். அதுதான் திருந்திய சொல். மீண்டும் ஒரு முறை சொல்லும் பொருளும். தூண்டுதல். ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம். இரக்கம். ஈரம் இரக்கம். முழவு. இசைக்கருவி. முழவு இசைக்கருவி. நன்செய். நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். புன்செய். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு. நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். பயிலுதல். படித்தல். பயிலுதல் படித்தல். நாணம். வெட்கம். நாணம் வெட்கம். செஞ்சொல். திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். அடுத்து பிரித்தெழுதுக. நீளுழைப்பு. நீளுழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. இவற்றில் நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்தும் வருமொழியில் உயிரெழுத்தும் வந்தால் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யாக மாறுகின்றன. அதனாலே இங்கு ழு என்பவை இல் கூட்டல் உ என்று பிரிந்துள்ளது. அடுத்து நன்செய். நன்செய் என்பது நன்மை கூட்டல் செய் என பிரிந்துள்ளது. நன்மை கூட்டல் செய். இந்த வார்த்தை பண்பு தொகையாகும். இங்கு மை என்னும் விகுதி பெற்று நன்மை கூட்டல் செய் என வந்துள்ளது. நன்செய் நன்மை கூட்டல் செய். அடுத்து மீண்டும் ஒரு முறை பிரித்தெழுதுக காண்போம். நீளுழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு நீளுழைப்பு. நன்செய். நன்மை கூட்டல் செய் நன்செய். நன்செய். நன்மை கூட்டல் செய் நன்செய். அடுத்து சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கேற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கேற்ப. இங்கு கு என்னும் எழுத்தானது இக்கு கூட்டல் உ என்று வருகிறது. இந்த வார்த்தையானது குற்றிய லுகரமாகும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதியின்படி, மாணவ செல்வங்களே, இது ஒரு புணர்ச்சி விதி. அந்த விதியின்படி இங்கு கு என்னும் எழுத்தில் உள்ள உ
உகரமானது இந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். அப்பொழுது மீதம் இருப்பது இக்கு. இந்த இக்கானது ஏகாரத்துடன் சேர்ந்து கே என்ற உயிர்மெய்யாகிறது. இவ்வாறு மாற்றம் பெறும் என்பதனை இன்னும் உயர் வகுப்புகளில் நீங்கள் விரிவாக காண்பீர்கள். சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப. அடுத்து ஓடை கூட்டல் ஆட, ஓடை கூட்டல் ஆட ஓடையாட, ஓடை கூட்டல் ஆட ஓடையாட. அடுத்து நிரப்புக. நிரப்புக. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் என்றால் படித்தல் என்று பொருள் தருகவில் கண்டோம். பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டேஸ். செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஸ் ஓடை. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. அடுத்த பகுதி குறுவினாக்கள். குறுவினா. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். அடுத்த வினா. ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். அடுத்து சிறுவினாவை காண்போம். சிறுவினா. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? ஓடையானது நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. ஓடையானது நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. இவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. இவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு
இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இவையே ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனவாகும். இவையே ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனவாகும். ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை என்னும் வினாவிற்குரிய விடையை மீண்டும் ஒருமுறை காண்போம். நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, நிரப்புக, குறுவினாக்கள், சிறுவினா ஆகியவற்றை கண்டோம். இந்த பகுதிகள் எல்லாம் வகுப்பேட்டில் எழுதி வைத்து கொள்ளவும். மாணவர்களே, பார்க்காமல் ஒரு முறை தேர்வு ஏட்டில் எழுதி பார்க்கவும். அது உங்களுக்கு நன்கு பயிற்சி அளிக்கும். மாணவர்களே, ஓடை பாடலையும் அதனுடைய ஆசிரியர் குறிப்பையும் வினாவிடைகளையும் மீண்டும் ஒரு முறை காண்போம். முதலில் ஆசிரியர் குறிப்பு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு என்பது இவருடைய இயற்பெயர். இவர் யாருடைய மாணவர்? பாரதிதாசனின் மாணவர். இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள் தெரியும். இவருடைய சிறப்பு பெயர் என்னவென்று கூறுங்கள் பார்க்கலாம். கவிஞரேறு பாவலர்மணி. இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இவர் இயற்றிய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகியவை இவர் இயற்றிய நூல்களாகும். இங்கு நமக்கு தொடுவானம் என்னும் நூலில் உள்ள ஓடை பாடல் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இனி பாடலை ஒருமுறை மீண்டும் காண்போம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி.
ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி. செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. அடுத்து இந்த பாடலின் பொருளை ஒருமுறை காண்போம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ? சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ? நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளை பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளை பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இதுவே இந்த பாடலின் பொருளாகும். இனி அடுத்த பகுதியாக சொல்லும் பொருளும் காண்போம். சொல்லும் பொருளும். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் இரக்கம். ஈரம் இரக்கம். முழவு இசைக்கருவி. முழவு இசைக்கருவி. நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். வல்லைப்பாட்டு
நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். பயிலுதல் படித்தல். பயிலுதல் படித்தல். நாணம் வெட்கம். நாணம் வெட்கம். செஞ்சொல் திருந்திய சொல். செஞ்சொல் திருந்திய சொல். அடுத்த பகுதி பிரித்தெழுதுக. நன்செய் நன்மை கூட்டல் செய். நன்செய் நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு. நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. நீளுழைப்பு. அடுத்து சேர்த்தெழுதுக. சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்ப. சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட. ஓடை கூட்டல் ஆட. ஓடையாட. ஓடையாட. அடுத்து நிரப்புக. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. கல்வி பயிலுதல் சிறப்பு. அடுத்த வினா. செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டேஸ். செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டேஸ். ஓடை. செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை. அடுத்த பகுதி குருவினா. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். அடுத்து இரண்டாவது வினா. ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். அடுத்து சிறுவினா. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. தன்னுடைய உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது.
மாணவ செல்வங்களே, இயல் 2இல் ஓடை எனும் செய்யுள் பகுதியை இதுவரை கண்டோம் அல்லவா? அதில் பாடலின் பொருள், பாடல், ஆசிரியர் குறிப்பு, பொருள் தருக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, நிரப்புக, குறுவினாக்கள், சிறுவினா ஆகிய அனைத்தையும் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் உங்களுடைய தேர்வு நோட்டில் எழுதி பார்க்கவும். அப்பொழுதுதான் நன்கு உங்களுடைய மனதில் பதியும். சிறந்த பயிற்சியும் கிடைக்கும். நன்றி குழந்தைகளே.